Hi, hello, welcome back to our channel Anita Viji. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ அப்படினா இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படினா சுனிதா வில்லியம்ஸ் மேம் பத்தி தான். சரிங்களா? அவங்கள பத்தி நான் என்னுடைய கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். நான் தெரிஞ்சிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை. ஓகே? இப்ப சுனிதா வில்லியம்ஸ் மேம் யாரு அப்படினா ஒரு விண்வெளி வீராங்கனை. சுமார் 9 மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியில இருந்து இன்னைக்கு எர்த்துக்கு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுநரா இருந்திருக்காங்க. மிலிட்ரியில ஹெலிகாப்டர் ஓட்டுநரா இருந்திருக்காங்க. அந்த ஜாப் வந்து அவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் மேம் பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹெலிகாப்டர் ஓட்டுநர். நல்லா சூப்பரா வந்து ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடிய ஆள். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 32 வயசுல அவங்களுக்கு திடீர்னு நாம ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. 32 வயசுல இருந்து ஒரு 9 வருடங்கள் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய 41வது வயசுல பாத்தீங்கன்னா அவங்க முதலா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 47வது வயதுலயும் செகண்ட் டைமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு 9 மாசங்களுக்கு அப்புறம் நல்லபடியா நம்மளுடைய எர்த் வந்து ரீச் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அந்த விண்கலன் பாத்தீங்கன்னா ஒரு 39,000 கிலோமீட்டர் வேகத்துல பாத்தீங்கன்னா வருது. அப்போ அவங்க எப்படி வந்திருப்பாங்க பாருங்க. இப்ப நம்ம ஒன்றும் இல்லை, அந்த ராட்டினம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த ராட்டினத்துலலாம் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மள வந்து வேகமா சுத்தம். ஒரு சில டைம் நம்ம மேலே போயிட்டு அப்படியே திரும்ப கீழே இறங்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே உயிர் போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் கத்திடுவேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரங்கராட்டினெல்லாம் ரொம்ப ஹைட்டில் இருக்குது பாருங்க, அதுலலாம் நான் உட்கார மாட்டேன். சும்மா கீழவே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹைட்லேருந்து அப்படி இறங்கும்போது அப்படியே உயிரே போய் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று ஆகும் நமக்கு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த சின்ன ஒரு ஹைட்டு அந்த ஒரு ஸ்பீடுக்கே நம்மளால முடியல அப்படின்னா 39,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து அந்த விண்கலன் தரையிறங்குது அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. கடல்ல வந்து விழும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த திமிங்கலன்லாம் என்ன பண்ணிருக்குன்னா அவங்கள இன்வைட் பண்ற விதமா எல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சிருக்குங்க. ஆக்சுவலி ஏதோ ஒரு கடல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிங்கலன்கள் எல்லாமே வந்து துள்ளி குதிச்சிருக்கலாம். ஆனா அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் மேம இன்வைட் பண்ற மாதிரி இருந்ததா வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது பார்க்கறதுக்கும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த விண்கலத்துல இருந்து கப்பலுக்கு அவங்க சேஞ்ச் ஆகும்போது ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய திமிங்கலன்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே துள்ளி குதிச்சிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஓகே, சுனிதா வில்லியம்ஸ் மேம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பேஸில் இருந்தப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். பூமியிலேருந்து ஸ்பேஸில் போய் இருக்க போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாம் வந்து மிதந்துக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? அங்கே வந்து கிராவிட்டி கிடையாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அங்கே கிராவிட்டி கிடையாது. நம்ம பூமியில் நம்ம நினச்சா உட்காந்துக்கிறோம், நின்றுக்கிறோம், தூக்கம் வந்தால் தூங்கிக்கிறோம். நம்ம எப்படி வேணால் வந்து எர்த்தில் கிராவிட்டி இருக்கிறதுனால நம்மளோட பொசிஷனை மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அப்படி கிடையாது. எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். அவங்களால நிற்கவே முடியாது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் சர்க்குலேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பிளட் ப்ரெஷரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், போன் டென்சிட்டி கூட சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட போன் டென்சிட்டியில் கூட சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட யூரினு அதுக்கப்புறம் அவங்களோட டாய்லெட்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேக்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் டிஸ்போஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அங்கே யூரினெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி தண்ணியாக வந்து குடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைங்க இவ்வளோத்தையும் தாண்டி அவங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்பேஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, அங்கே வந்து மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா, ஸ்பேஸில் வந்து மக்கள் வந்து தங்கலாமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் வந்து மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கணும், புக்கில் இந்த விஷயங்கள்லாம் இடம்பெறணும் அப்படின்னு
ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இடத்துல வந்து ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றியை வந்து நாம் தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ சுனிதா வில்லியம்ஸ் மேம். இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. இப்போ ஸ்பேஸில் அவங்களுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாமே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனே வேறு. பட் இங்கே நம்ம இடத்துக்கு திரும்ப அவங்க வந்தப்புறம் சீக்கிரம் நம்மளை மாதிரி வந்து அவங்களால வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படியே இருந்துக்கலாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி கொஞ்சம் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் க்யூர் ஆகி ரெக்கவர் ஆகி ஒரு 10 days இல்லை 1 month எப்படி ஆகும்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டு, இப்போது இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், இங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி எல்லாமே இங்கே எல்லாமே வேறு. அங்கே வந்து ஸ்பேஸில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். அங்கே கிராவிட்டி எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா, டிஃபர் ஆகுது இல்லையா எர்த்துக்கும் ஸ்பேஸுக்கும். அப்போது அவங்களுடைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அப்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் 3 times ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 2 முறை போயிட்டு வந்திருக்காங்க. இதோடு சேர்த்தா அவங்க 3 times இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு அவங்கள எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க அது இல்லையா? ஓகே, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் குஜராத்தில் ரொம்ப சூப்பராக அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்களோட பெட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு எப்பயும் போல் அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் மேம் மாதிரி நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய வீட்டில் அன்னன்னைக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டாடா.